Hey hi guys, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்குது Blank Review தமிழ். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மூவி நான் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா த்ரில்லர் கேட்டகரியில் ஒரு வேற லெவல் சஸ்பென்ஸ் இருக்கக்கூடிய மூவி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் கேட்டு பாருங்க, நீங்கள் கன்ஃபார்மாக இந்த மூவியை பார்ப்பீங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா இவருக்கு பழசெல்லாம் மறந்து போயிருது. ஸோ எப்படியாவது நம்ம யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊருக்குள்ளே போறாரு. ஊருக்குள்ளே போய் பார்த்தா அங்கே இருக்கிற நிறைய மக்கள் எல்லாருமே கண்ணில் கருவிலியே இல்லாமல் செத்து கிடக்குறாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோ என்ன நினச்சிக்கிறாருன்னா ஊருக்குள்ள ஏதோ வைரஸ் பரவிச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் தன்னை குவாரண்டைன் பண்றதுக்காக அவரோட வீட்டை தேடி போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா இவரை தவிர எல்லாருமே இறந்து போறதுக்கு காரணம் இந்த படத்தோட ஹீரோ தான். ஏன்னு கேட்டீங்கன்னா 30 மீட்டர் ரேடியஸ்க்குள்ள யார் இவர் பக்கத்துல வராங்களோ அவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனாலதான் இவர் அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த ஹோட்டலுக்குள்ள போயிருக்கும் போது நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்ன பண்றாருன்னா எப்படி இவருக்கு இந்த மாதிரி வித்தியாசமான பவர் கிடைச்சது, எதனால மக்கள்லாம் இவர் பக்கத்துல வந்தா சாகுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்க மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நல்ல இடியோட மழை பெய்யற மாதிரி வானத்துல இடியெல்லாம் இடிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு ட்ரக்ல இருந்து ஒருத்தர் கண்ணு முழிச்சு பாக்குறாரு. ஸோ அந்த ட்ரக்கை விட்டு வெளியே வந்து பார்த்தா அவர் பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு வந்த ட்ரக் இங்க ஒரு இடத்துல விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. ஸோ நல்ல வேலையா இவருக்கு எதுவுமே ஆகல. அப்புறம் இவருக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி நம்ம இந்த ட்ரக்ல வந்தோம், எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமையே நடந்து போயிட்டு இருக்காரு உட்மோர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள. அப்படியே பொடிநடியா நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு கார் வர மாதிரி இருக்கு. ஸோ அந்த கார் வழிமறிச்சு அதுல லிஃப்ட் கேட்கறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா கை காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு காரை வந்து ஓரம் கட்டுறாங்க. சடனா பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஹீரோ மேலேயே வண்டி ஏத்துறதுக்காக வந்துறாங்க. ஸோ ஜஸ்ட் மிஸ் இவர் எப்படியோ தப்பிச்சு இந்த பக்கம் வந்துறாரு. அதுக்கப்புறம் அங்க போய் கார் சடனா நின்றுதா. ஹீரோ இருந்துட்டு ஏன் இப்படி கார் இப்படி ஓட்டிட்டு வராங்கன்னு சொல்லி இப்ப அந்த காரை உள்ள ஓபன் பண்ணி போய் பார்த்தா அங்க ஒரு லேடி அப்படியே கண்ணுல ஃபுல்லா கருவிலியே இல்லாம இறந்து போய் கிடக்குறாங்க. ஸோ அதை பார்த்துன்னா அங்க இருக்கிற மொபைலை எடுத்துட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா 911க்கு கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணி இந்த சீக்கிரமா எமர்ஜென்சி இங்க வாங்க, இங்க ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சரி சார், நீங்க யாரு, உங்களோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஸோ இப்பதான் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவர் யாருன்னே தெரியல, அவரோட பேர் கூட தெரியல. ஸோ அவர் பாக்கெட்ல செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட டிரைவிங் லைசன்ஸ்ல லியம்னு போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு வானத்திலிருந்து ஒரு பறவை வந்து கீழே விழுகுது. ஸோ அந்த பறவையோட கண்ணும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒயிட் கலர்ல இருக்குது, கருவிலியே இல்லாம. ஸோ அதை பார்த்த பயந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா ஐயோ இங்க ஏதோ நடக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாருன்னா ஊருக்குள்ள வந்துறாரு. ஸோ ஊருக்குள்ள வந்து அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ அதுக்குள்ள போய் யாராவது மனுஷங்க இருந்தா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ அங்க வந்து பார்த்தாலுமே அங்க இருக்கிற எல்லா மனுஷங்களும் பாத்தீங்கன்னா கண்ணுல கருவிலியே இல்லாம கண்ணு ஃபுல்லா வெள்ளையா எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. ஸோ அதை பார்த்து ஷாக் ஆகி நின்று இருக்கும் போது சடனா ஒரு கார் வருது. ஸோ அந்த கார்ல இருந்த மனுஷனும் பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருந்திருப்பாரு போல. இப்போ சடனா இங்க ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்த உடனே அவரு இறந்து போயிடுறாரு. ஸோ இதை பார்த்து பயங்கரமா பயந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா வேகமா அவரோட சட்டையை கிழிச்சு அவர் மூக்குல வச்சுக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு வைரஸ் பரவி இருக்கு, அதனாலதான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா சட்டையை கிழிச்சு மூக்குல போத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருக்கிற மேப்பை கிழிச்சிட்டு இவர் வேகமா அங்கிருந்து ஓடி போயிடுறாரு காட்டுக்குள்ள. அப்படி போயிட்டு ஒரு இடத்துல இருந்து என்ன பண்றாருன்னா அவரோட லைசன்ஸை எடுத்து அவரோட வீட்டு அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கிறாரு. இப்போ அவர் மேப்ல அவர் வீடு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்படி வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டோட டோர் லாக் ஆயிருக்கு. ஸோ இவருக்கு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பழசுல எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அதனாலதான் அவரோட சொந்த வீட்டையும் அந்த மேப்ல பார்த்து இங்க வர வேண்டிய நிலைமையா போயிருச்சு. ஸோ இப்போ அவரோட வீடு தான் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பின்னாடி போயிட்டு பேக் டோர் இருக்கும்ல அந்த டோரோட கண்ணாடியை உடைச்சு இப்போ வீட்டுக்குள்ள லாக் ஓப்பன் பண்ணி உள்ள போயிடுறாரு. ஸோ போனதுக்கு அப்புறம் ஏதாவது க்ளூ கிடைக்குமா, நம்ம யாருன்னு நமக்கு தெரியுமான்னு சொல்லி செக் பண்றாரு. அப்படி பார்த்தா இவர் மட்டும் தான் இந்த வீட்டுல இருக்காரு. இவருக்கு அம்மா அப்பா தம்பின்னு சொல்லிட்டு சொந்தங்கள் யாருமே இல்ல. இப்போதைக்கு இவர் மட்டும் தான் இந்த வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி இருக்கு, அதை தட்டி விடுறாரு. அப்ப டக்குன்னு கட் பண்ணா இவருக்கு ஏதோ பிளாஷ்பேக்ல ஞாபகம் வர மாதிரி இருக்கு. ஸோ அதுல என்ன பண்றாருன்னா ஒரு போட்ல படுத்துக்கிட்டு ஏதோ நினைச்சு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. டக்குன்னு இப்ப அந்த பிளாஷ் அவுட் கட் ஆயிருது. அதனால் ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ அவர் திடீர்னு அவரோட தலையை தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா அடிப்பட்ட இடத்துல காயமாக இருக்கும்ல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அவர் குளிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாரு ரேடியோ ஆன் பண்ணி கேட்டுட்ருக்காரு. ஸோ இப்போ ரேடியோவில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா காற்றுல இது எந்த விதமான வைரஸும் பரவலை, அந்த பாடிஸில் ஆட்டாப்சி பண்ணி பார்த்தா தான் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஹீரோ கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி நம்ம சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வரும்போது கண்ணாடியை உடச்சிட்டு வந்திருப்பார்ல, பேக் டோரோட கண்ணாடியை டேப் போட்டு ஓட்டிட்டு இருக்காரு. அப்புறம் வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி போய் பார்த்தா வெளியே ஒருத்தர் டிராக்டர் எடுத்துட்டு வந்துட்டு இந்த நிலத்தெல்லாம் உழுவாங்களே அந்த வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஸோ ஹீரோ இருந்துட்டு என்ன பண்றான்னா இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, வெளியே போ, இங்கிருந்து வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஜன்னல்ல இருந்து சத்தம் போடுறது அவருக்கு கேட்கவே இல்லை. ஸோ அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா வேகமா போயிட்டு காய்கறி வெட்டுறதுக்காக ஒரு கட்டை வச்சிருப்போம்ல அதுல கோ ஹோம்னு சொல்லி எழுதி அந்த ஜன்னல் வழியா காட்டுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா பக்கத்துல வர ட்ரை பண்றாரு. அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவரோட கண்ணுமே வெள்ளையா மாதிரி மயங்கி கீழே விழுந்துறாரு. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவர்
அவர் இறந்தே போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி கண்ணு முன்னாடி யாராவது இறந்து போனால் நம்ம மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி அப்படின்னு நின்றாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாருன்னா அவர் வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அந்த டேப்பை போட்டு ஒட்டி வச்சிருக்காரு. ஸோ வைரஸ் ஒருவேளை நம்மளையும் பாதிச்சிருமோன்னு சொல்லிட்டு அவர் சேஃபாக இருக்கணும்னு சொல்லி டேப்பெல்லாம் ஒட்டி வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு நோட்ஸில் எழுதி வச்சுட்டு இருக்காரு. அதாவது இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஒரு போட்டில் இவர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட பேரு, அப்புறம் கார் ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் இறந்து போனது, வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறது, ஆனால் அந்த வைரஸால நமக்கு எதுவுமே ஆகலையே, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அந்த நோட்ஸ்ல எழுதி வச்சிருந்திருக்காரு. இப்படி எழுதிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே இந்த காக்கா கதற சவுண்டு கேட்குது. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிராரு. ஏன்னா இங்க சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல, இந்த காக்கா வர கண்டினியூஸா கத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த கதவை தட்டிட்டு இருக்காரு, அதாவது ஜன்னலை. இருந்தாலுமே அந்த காக்கா கத்திட்டே இருக்கனால ஸோ வெளியே போய் என்ன பண்றாருன்னா அந்த காக்காவை துரத்தி விட்டுலான்னு சொல்லிட்டு அவர் வெளியே போறாரு. அப்படி போகும்போதே ஒரு கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை மூடிட்டு தான் போறாரு. அந்த காக்கா மறுபடியும் அங்கேயே தான் இருக்கு. ஸோ இவர் துரத்த ட்ரை பண்றாரு, ஆனா அந்த காக்கா போக மாட்டேங்குது. சரி பக்கத்துல போய் அதை துரத்தலான்னு சொல்லிட்டு அது பக்கத்துல போன உடனே கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பாரு, அந்த காக்கா உடனே இறந்து போயிருது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னா கர்ச்சீஃபை உடனே கீழே போட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் இவருக்கு புரியுது வெளியே எந்த விதமான வைரஸும் இல்லை, நம்ம இந்த மாதிரி ஏதாவது உயிரினங்கள் கிட்ட நெருங்கி போகும்போது தான் அது இந்த மாதிரி இறந்து போயிருது அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இது கேட்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இது நீங்க போக போக கதையில தெரிஞ்சுப்பீங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு, இப்படி இதுக்கு இந்த பவர் கிடைச்சதுன்னு சொல்லி. இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த காக்கா இறந்து போன இடத்துல இருந்து இவர் நின்ன இடத்த வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து அளந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா நம்ம கிட்ட யாருமே வரக்கூடாது, நம்ம தனிமைப்படுத்திக்கணும் நாமளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் ஷெட் மாதிரி இருக்கு. ஸோ அங்க போயிட்டு நம்ம தனியா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இப்ப ஒரு வீட்டுக்கிட்ட இருந்து அந்த வெளியே டிராக்டர் கிட்ட ஒருத்தர் இறந்து போயிருப்பார்ல, ஸோ அவரோட டிஸ்டன்ஸ் இது கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்காக போகும்போது சடனா அங்க ஒரு கார் வந்துருமாமா. ஸோ அதை பார்த்துட்டு அவர் தெரிச்சுக்கிட்டு ஓடி வராரு. ஐயோ இன்னொரு உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப கஷ்டப்பட்டு அந்த கார் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் ஓடி வந்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம பேசாம போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாமான்லாம் யோசிக்கிறாரு. ஆனா வந்து அவங்களும் இறந்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஷெட்லயே அவர் தனிமைப்படுத்திக்கிறதுக்காக போறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி அவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு அந்த ஷெட்ல இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையுமே துணியை போட்டு மூடிறாரு. அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ வீட்டுக்கு பின்னாடி சத்தம் வர மாதிரி இருக்கு. ஸோ என்னன்னு போய் பார்த்தா போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா ஹீரோ பார்த்து விசாரிக்கிறதுக்காக தான் இங்க போலீஸ்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா இங்க பார்த்தா ஹீரோ வீட்டுல இல்லாதனால அவங்க போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா சரி வெளியே எங்க இருப்பாரான்னு சொல்லி செக் பண்றதுக்காக வராங்க. அங்க ஹீரோ பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த செட்டு கிட்ட தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த லேடி போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்காங்களான்னு சொல்லி பாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா ஓடவும் முடியாதுன்னா ஓடினா பிடிச்சிருவாங்களே, அதனால அமைதியா அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. இந்த போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப சடனா என்ன ஆகுதுன்னா ஹீரோட பக்கத்துல 2-3 பறவைகளா பறந்து வந்திருக்கும் போல. ஸோ இப்போ அது பொத்துன்னு கீழே அந்த போலீஸ்காரங்க கால் கடியில விழுகிறனால அந்த லேடி போலீஸ் பார்த்து செமையா பயந்துறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி தான் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கிற மாதிரி. ஸோ இதை பார்த்து அந்த லேடி போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேல நம்ம போக கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. ஸோ நல்ல வேலை 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அவங்களும் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் கட்டான உடனே ஹீரோ இங்கே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ டக்குனு என்ன ஆயிருதுன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்போ சடனா முழிச்சு பாக்குறாரு. ஸோ அவருக்கு வந்தது அந்த பிளாஷ்பேக், அது மாதிரியே கனவு கண்டிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ யாரோ மறுபடியும் அவர் வீட்டுக்கிட்ட வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஷெட்ல இருக்கிற அந்த துணியில விளக்கிட்டு பார்த்தா ஏதோ ஒரு லேடி அவங்க வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. இப்போ அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா ஹீரோவோட பேக் டோர் இருக்கும்ல, அந்த டோரை ஆல்ரெடி யாரோ உடச்சு வச்சிருக்காங்க. ஸோ அது ஹீரோ தான். அதுக்குள்ள கை விட்டு இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ ஷெட்ல இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரா, அவர் தெரியாதனமா சத்தம் போட்டுறாரு. ஸோ அதை அந்த லேடி கவனிச்சிடறாங்க. இப்போ அந்த லேடி ஸ்ட்ரெயிட்டா இங்க தான் அந்த ஷெட்டு கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா பசட்டத்துல நிறைய பொருளை தட்டி விட்டுறாரா. இப்போ அவங்க கரெக்டா இங்க ஷெட்டு கிட்ட தான் வந்துடுறாங்க. யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே வராங்க. இங்க ஹீரோக்கா சரியான பயம், ஐயோ அவங்க பக்கத்துல வந்தாங்கன்னா இறந்து போயிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா தயவுசெய்து இந்த ஷெட்டு கிட்ட வராதிங்க, வந்தீங்கன்னா உங்களோட கண்ணெல்லாம் வெள்ளையா மாதிரி நீங்களும் இறந்து போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா நீங்க தானே லியம் ஹார்ட்வெல், நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன், உள்ள இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா பக்கத்துலேயே வந்துடுறாங்க. அந்த டோர் கிட்ட வந்து இந்த டோரியா தட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. ஸோ ஹீரோ தைரியத்தை வரவழைச்சிட்டு என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டே போயிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நீங்க தான் லியமா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் தயங்கிட்டே சொல்றாரு. சரி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், உங்களுக்கு ட்ரக்ல ஆக்சிடென்ட் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு லியம் சொல்றாரு. அந்த ஆக்சிடென்ட் அப்ப நானும் உங்க கூட இருந்திருக்கேன், ஆனா நான் ஏன் உங்க கூட வந்தேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை, அதுவும் இல்லாம எனக்கு என் பேரே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான், அவருக்கும் அவரோட பேர் ஞாபகம் இல்லை, அந்த லைசன்ஸ் வச்சு தான் இவரு கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. ஸோ அந்த லேடி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உங்களோட ட்ரக்ல வந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, என்னோட பேரு எதுவுமே எனக்கு சுத்தமா ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணிக்கலாமா, நீங்க இந்த ஷெட்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாங்கன்னா அது நான் உங்களுக்கு சொல்றேன், சரி வாங்க
நீங்க போய் அந்த வீட்டை செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நாய்க்குட்டி வந்துருது. அந்த நாய்க்குட்டிக்கு எதுவுமே ஆகல. ஸோ ஹீரோக்கா பாத்தீங்கன்னா பயங்கர குழப்பமா இருக்கு. ஏன்னா அந்த காக்கா பக்கத்துல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த காக்கா இறந்து போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த நாய்க்குட்டி மட்டும் எப்படி சாகாம இருக்கு, இவங்களுக்கு எதுவுமே ஆகலையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோ சரியான குழப்பத்துல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ வீட்டுக்குள்ள போறாங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லேடி இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஹீரோ வீட்டுல ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த லேடி எப்படி இந்த ஹீரோவை கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்கன்னா இந்த ட்ரக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் போயிட்டு இந்த ட்ரக் யாரோடையது அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அப்புறம் கரெக்டாக ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா ஹீரோ இருந்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஷெட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சி இப்போ இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. ஸோ இந்த லேடி பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்த்துருக்காங்க. ஏதாவது லேப்டாப்ல ஏதாவது தேட பார்க்குறாங்க. பாஸ்வேர்டு தெரியுமான்னு ஹீரோட்ட கேட்ட உடனே பாஸ்வேர்டு எனக்கு எப்படி தெரியும், நானும் உங்களை மாதிரி தான், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லேடி பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தரவா செக் பண்ணுறாங்க. ஆனால் எந்த க்ளூவுமே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் வர மாதிரி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா ஏதோ ஒரு பிரிட்ஜு கிட்ட இந்த லேடியோட இவங்க கார்ல உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த லேடி கிட்ட ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்க லேடின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் படத்தோட ஹீரோயினாவும் இருப்பாங்க. நம்ம ஹீரோயினை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஹீரோயின் கிட்ட லியம் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஸ்மித்பர்க் ஒக்டேல் பிரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி இடத்துல நீ இங்க இதுக்கு முன்னாடி போயிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண மாதிரி எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சரிவா நம்ம அந்த பிரிட்ஜில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிரிட்ஜுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஹீரோ தான் ஆறுதல் சொல்றாரு, சரி பரவாயில்ல விடுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி எனக்கு சுத்தமா ஞாபகம் வர மாட்டேங்குது, எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், நான் சின்ன வயசுல நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்லிருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்க அதாவது இதுக்கு முன்னாடி மீட் பண்ணி பேசின மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுது ஹீரோ கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் சடனாக பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்ன மாதிரி ஃப்ளாஷ்பேக்னா ஹீரோயின் இந்த பிரிட்ஜ் கிட்ட உட்காந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிற மாதிரியும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு அந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆன உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா எனக்கு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி இருக்கு, நான் இந்த இடத்துல ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் இந்த பிரிட்ஜ் கிட்ட, அதுக்கப்புறம் நீயும் அந்த இடத்துல இருந்த, எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்ல வரதை வச்சு பார்த்தா இவங்களுக்கும் அதாவது ஹீரோக்கும் இந்த ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனால் இவங்க கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியல, இந்த ஆக்சிடென்ட் எதனால நடந்ததுன்னு தெரியல. ஸோ அதை நம்ம கதை போக போக தான் தெரிஞ்சுப்போம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம், எனக்கும் ஒன்றும் புரியல படம் பார்க்கும்போது. ஸோ அதே சஸ்பென்ஸோட நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அப்பதான் மூவி பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா எப்படிதான் நம்ம இதை ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சடனா லியம் அதாவது ஹீரோ என்ன சொல்றாருன்னா நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச, அந்த கிராஷ் ஆன சைட்ல இருந்து அந்த அட்ரஸ் வச்சு தான் என்ன கண்டுபிடிச்ச காப்ஸ் கிட்ட கேட்டுட்டு. ஸோ நம்ம ஏன் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல போய் பார்க்கக்கூடாது, மேபி ஏதாவது க்ளூ கூட நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குல்ல, சரிவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த கிராஷ் நடந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஃபுல்லாக நெருப்பு பற்ற வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த கட்டையெல்லாம் எடுத்து தேய்ச்சி பார்க்குறாரு, ஏதாவது கையில் கறி மாதிரி ஆகுதான்னு சொல்லி. ஆனால் கையில் தேய்ச்சி பார்க்குறாரு, ஆனால் கறி மாதிரி கையில் எதுவுமே ஆகலை. அதாவது அந்த கையில் ஒரு மசி மாதிரி ஆகுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எதுவுமே அழுக்கெல்லாம் ஆகவே இல்லை. ஆனால் அந்த சுற்றி அந்த இருக்கிற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது, குறிப்பிட்ட ஒரு ரேடியஸ் மட்டும் கருப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு கார்னரில் நின்றுட்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நீ முழிச்சு பார்க்கும்போது எங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஹீரோயின் கிட்ட. ஸோ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டுருக்கேன், எனக்கு நீ சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நல்லா யோசிச்சு பாரு எங்க நின்றுட்டு இருப்ப அப்படிங்கிற சும்மா ஒரு கெஸ்ஸாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் இருந்துட்டு நான் அந்த கார்னர்ல இந்த ஓரத்தில் முழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாங் ஷாட்ல காட்டுறாங்க. இந்த கார்னர்ல அதாவது இந்த சர்க்கிள்ல இந்த ஓரத்தில் வந்து ஹீரோவும் அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் முழிச்சு பார்த்துருந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ல ஏதோ வித்தியாசமா நடந்திருக்கு. அதனாலதான் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யார் பக்கத்தில் வந்தாலும் இறந்து போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் யாருமே சாக மாட்டேங்கிறாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ அந்த ஷெட்டில் இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் வந்திருப்பாங்க, ஹீரோயினுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஸோ ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிருப்பார்ல. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி கூட ஒன்று கீழே வந்திருக்கும், அந்த நாய்க்குட்டிக்குமே எதுவுமே ஆயிருக்காது. ஸோ இது ஹீரோ வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்திருப்பார் அந்த சமயம். இப்போதான் அவருக்கு புரியுது இவங்க ரெண்டு பேருக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பவர் கிடைச்சிருந்திருக்கு, அதனால தான் ஹீரோயின் பக்கத்தில் இருக்கும்போது யாருமே சாக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை தான் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயின் இங்கே பாரு, இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது உனக்கு வித்தியாசமாக தான் இருக்கும், நீ நம்புவியான்னு கூட
தெரியல, நீ என் பக்கத்துல இருக்கும்போது யாரும் சாக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிருக்காரு. அதுக்கு ஜெயின் இருந்துட்டு நீ சொல்றது எனக்கு புரியல, என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜெயின் கேட்கறாங்க. ஸோ ஹீரோ இருந்துட்டு இப்பதான் முழுசா சொல்றாரு, நான் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொலைகளுக்கும் காரணம் நான் தான். அங்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்களே கண்ணுல வெள்ளையா இருந்து, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் பக்கத்துல போனா எல்லாருமே இறந்து போயிடுறாங்க, இதை நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் இருந்துட்டு இவன் என்னடா வளரிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த மாதிரி நான் பர்பஸா பண்ணல, எப்படி இவங்களா சாகுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி நல்லா அழுத்தமா சொன்ன உடனே இப்போ ஹீரோயின் இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, சரி இது இருக்கட்டும், நம்ம முதல்ல நம்ம வேற ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அங்கிருந்து போறாங்க. ஸோ ஹீரோ இருந்துட்டு யாராவது மறுபடியும் பக்கத்துல வந்து இறந்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டுக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெயினை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. ஆனா ஜெயின் நிக்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கறனால இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரா. ஸோ இவங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கார் வருது. அந்த கார்ல வந்து லேடி இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஜெயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதாவது ஹீரோயின் கிட்ட. அதனால ஹீரோயின் பாத்தீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை மேம், நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளியே வந்து நான் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்க தான் லியம், நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், நான் உங்க வீட்டில் போய் பார்க்கும்போது நீங்க இல்லை, அந்த ட்ரக் ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நின்று இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிடுறாங்களா. ஸோ அவங்க சொன்ன ரேடியஸை தாண்டி போனனால என்ன ஆச்சுன்னா, இப்போ டக்குன்னு ஹீரோயின் பக்கத்தில் இல்லாதனால இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் லேடியும் பாத்தீங்கன்னா கண்ணு ஒயிட் கலர்ல மாதிரி சடனா இறந்து போயிடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஜெயின் அங்க இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இவன் சொன்னது உண்மைதான் போல, நம்மளே கொண்டுருவான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெயின் பாத்தீங்கன்னா வேகமா ஓடி போயிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடியே பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இப்படி பிடிச்சாங்க. ஆனா ஜெயினுக்கு எதுவுமே ஆகல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோ இந்த மாதிரி புரிய வைக்கிறாரு, ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாரும் செத்ததுக்கு காரணம் நான் தான், இப்ப பாரு நீ நகர்ந்து போனேல, அதனாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் கிட்ட புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா, இங்க ஒரு ஆடு இருக்கு. ஸோ அந்த ஆட்டுக்கிட்ட நின்றுட்டு ஜெயின் நீ இங்க இருந்து பின்னாடி போவே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜெயின் என்ன பண்றாங்கன்னா, அதே மாதிரி பின்னாடி போயிட்டு திரும்பி ஆடை பார்த்தா அந்த ஆடு பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருப்பாங்க போல, அதனால அந்த ஆடை இறந்து போயிருக்கு. இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஜெயின் இருக்காங்களா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா இருந்தாதான் மக்கள் எல்லாம் சாக்காம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜெயின் இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, டீ என்ன விளையாண்டு இருக்கியா, நீ ஹாஸ்பிட்டல் போனா நிறைய மக்கள் இருப்பாங்க, அங்க நிறைய பேர்த்த சாகடிக்கலாம் ட்ரை பண்ணிருக்கியா, இங்க என்ன 1-2 பேர் தான், ஆனா தப்பிச்சு போயிடலாம், ஹாஸ்பிட்டல் நிறைய மக்கள் வர இடம், அங்க நிறைய பேர் இருப்பாங்க, அங்க இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு நீ என் பக்கத்துல இருக்கல, அப்ப பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ரிப்போர்ட் வரட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போயிடறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தேடி வராங்க. ஏன்னா இறந்து போயிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதாவது லேடி போலீஸ் ஆஃபீஸர். அதுக்கு காரணம் அந்த ஹீரோ லியம் தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே போலீஸ் இங்க வந்தாங்கன்னா நம்ம 2 பிரிச்சிருவாங்க. ஸோ இது ஹாஸ்பிட்டல் வர நிறைய மக்கள் இறந்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு லிஃப்ட்ல போகும்போது ஹீரோயின் முன்னாடி நின்றுறாங்களா, ஹீரோ அதை பார்க்கல, அவர் பாட்டுக்கு லிஃப்ட்ல போயிடுறாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா ஹீரோ பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இறந்து போயிருவாங்க. ஸோ இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா செம பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு போயிருங்க, அடுத்த ஃப்ளோர் வந்தோடனே இங்கிருந்து வேகமா போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிருக்காங்க. ஸோ அடுத்த ஃப்ளோர் வந்தோன்னா எல்லா மக்களும் போயிடுறாங்களா. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ பக்கத்துல இல்லைன்னா நிறைய பேர் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வேகமா ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி வந்துடுறாங்க. ஒரு வழியா ஒவ்வொரு ஃப்ளோரும் தாண்டி வந்தோன்னா 2 பேருமே ஒட்டுக்கா சேர்ந்துறாங்க. ஸோ நினைச்சு பாருங்க, இப்போ இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு. ஸோ இந்த படத்துல வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர் வரும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஸ்டெப்ஸ்ல தானே இறங்கி வராங்க, அதனால ஹீரோக்கு தெரியாது. ஸோ ஹீரோயின் கீழே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் லெஃப்ட்டை கீழே கொண்டு போயிருப்பாரு. ஸோ கடைசியில எப்படியோ ஒட்டுக்கா சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த சீனை சூப்பராக காமிச்சிருப்பாங்க, மூவில ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு அப்படியே வெளியே வந்துறாங்க. வந்த உடனே ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள போயிட்டு இங்க கொஞ்ச நேரம் இருந்தா சேஃப்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடிஞ்சிருது. ஸோ விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஹீரோ இங்க இல்ல, கார்ல இருந்து வெளியே எங்கேயோ போயிருக்காரு. ஸோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ரேடியோல கேட்டுட்டு இருக்காங்க. என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, ஹீரோயின் கூட வந்திருப்பாங்களா ஹீரோ கூட. ஸோ அவங்களோட நேம் பாத்தீங்கன்னா ரோசாமா. ஸோ அதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரோஸ் நீ எங்க இருந்தாலும் இங்க வீட்டுக்கு வந்துரு, உன்னை நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு இதை போயிட்டு ஹீரோட்ட சொல்றாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, சரி உனக்காவது உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, எனக்கு யாரும் இல்லையே, நான் வந்தாதான் நிறைய பேர் பக்கத்துல இருந்தா சாகுறாங்கல்ல, ஸோ அதனால நீயாவது நிம்மதியா போயிரு, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனோட நேம் பாத்தீங்கன்னா ஜெயின் சொன்னாங்க. இப்போ திடீர்னு ரோஸ்னு மாத்தி சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயினே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இடையில நானுமே நேம் கொஞ்சம் குழப்பி தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாரு என்னோட ஹஸ்பண்ட் ஒரு நல்லவனா கெட்டவனான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நீ என் கூட இருந்திருக்கேன், நான் நல்லா நீ பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அது இல்லாமல் நான் சூசைட் பண்ண போகும்போது கூட நீ தான் என்னை வந்துட்டு காப்பாற்றும் செஞ்சிருக்க. ஸோ அதனால நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவையும் கூட்டிட்டு போறாங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்டோட அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நம்ம ஊர்ல தான் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனா அந்த நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா டெலிஃபோன் பூத்லயே அவங்க நம்பர் கூட அவங்க அட்ரஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சு இப்போ அவங்க ஹஸ்பண்டை போய் பாக்குறாங்க. அவர் வெளியே குப்பை கொட்டுறதுக்காக வந்திருப்பாரு போல. கரெக்டா ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம், ஹே ரோஸ் நீ இங்கதான்
இருக்கியா, நீ இந்த கொலைகாரன் கூட சுத்திட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நீ என்ன நம்புறதானா ஒழுங்கா இப்ப கார்ல ஏறு, இப்ப நான் உனக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த ஹஸ்பண்டை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டிட்டு போன ஒரு வெட்ட எலியான ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்தது எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சுத்தமா நம்பவே இல்லை. ஸோ ஸ்டார்டிங்ல ஹீரோயினை நம்பல, இப்ப இவரும் அதே மாதிரி தான் நம்பாம என்ன விளையாண்டு இருக்கீங்களா, எப்படி நீ பக்கத்துல வந்தா மனுஷங்க சாவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஹீரோவை கொஞ்சம் ஹர்ட் பண்ணி விட்டுறாரு. அவன் தான் ஏதோ கொலைகாரன், அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கானு நீ என்ன நம்பிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரா. ஸோ அதனால ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹர்ட் ஆயிராரு. ஸோ அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு இருக்காரு. இதை பார்த்தா ஹஸ்பண்ட் அகைன் க்ளோஸ் பண்ண போறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே ஆகல. ஸோ அதுக்கு காரணம் ஹீரோயின் வந்து பக்கத்துல இருக்கனால இவருக்கு எதுவும் ஆகாது. ஸோ அவர் வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா அப்படியே அந்த பாலத்துக்கு கீழே சின்ன சின்ன புறாலாம் இருக்கும்ல, ஸோ அது பக்கத்துல போய் நின்ன உடனே இப்ப இந்த புறாலாம் ஒண்ணுன்னா பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து சாகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் அவரே புரிஞ்சுக்கிறாரு அந்த ஹஸ்பண்ட், ஐயோ இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத. ஸோ அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னா அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா ஸோ புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்லேயே இவங்க 2 பேர்த்தையுமே தங்க வைக்கிறாரு. வேணா வேற எங்கேயுமே போக முடியாது, வெளியே போனா சந்தேகம் வரும், நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ ஒரே வேலையை அந்த ஹஸ்பண்டோட வீட்டில் இருந்தால் தான் சேஃபாக இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்காங்க. ஸோ அந்த ஹஸ்பண்டோட நேம் பார்த்தீங்கன்னா சாமு. நம்ம ஹஸ்பண்ட் செல்வரமா இருக்கு, நம்ம சாம்னே சொல்ல ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அந்த சாம் என்ன கேட்குறாருன்னா, சரி உங்களுக்கு என்ன மாதிரி உதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ அந்த ஹீரோயின் இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு முதல்ல ஒரு சயின்டிஸ்ட் வேணும், எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கணும், ஸோ அதுக்கு முன்னால் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே ஸோ அந்த சாம் இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூம்லேயே சும்மா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நியூஸில் என்ன போடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. நியூஸில் பார்த்தீங்கன்னா கண்டபடியாக சொல்லிட்டு இருக்காங்க இவங்க 2 பேருமே லவ்வர்ஸ், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கதையை கட்டி விட்டுட்டு இருக்காங்க நியூஸ் மீடியாலெல்லாம். ஸோ அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேயே, அதாவது பேஸ்மெண்ட் ரூம்லேயே ஹீரோயினோட ஃபோட்டோ போட்டு மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்குது. ஸோ இந்த போஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையில் வச்சிருந்துருக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. ஸோ ஸ்டார்டிங் சீனில் அந்த பிரிட்ஜு கிட்ட பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ ஒரு பேப்பரை பறக்க விட்டுருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல ஹீரோ கிட்ட. ஸோ அது இந்த பேப்பர் தான். இதில் பார்த்தீங்கன்னா இவங்களை காணவில்லைன்னு போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சாம் ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. அதை இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ தங்கச்சி அக்காவோ அவங்க பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாங்க. ஸோ அவங்க பார்க்கறதுக்கு அப்படியே ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க. ஸோ 2 பேரும் ட்வின்ஸ் போல. ஸோ அவங்க காணாமல் போனனால தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில நாட்கள் வீட்டில் இருக்கவே மாட்டாங்களாமா. அவங்க தங்கச்சியோ அக்காவையோ தேடி 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 அலைஞ்சிட்டே இருப்பாங்களாமா. அப்படி ஒரு சமயம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு கிட்ட இருந்திருக்காங்க ஹீரோயின். ஸோ அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தற்கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோ தான் சமாதானப்படுத்தி ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்திருக்கும். ஸோ இப்போ தான் இந்த மிஸ்ட்ரி எல்லாம் சால்வ் ஆகுது. ஸோ அந்த சாம் என்ன சொல்கிறாருன்னா, அதாங்க ஹீரோயினோட ஹஸ்பண்டு, அவங்க என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உன்னோட தங்கச்சியை தேடி போயிட்டு இருப்ப சில நாட்கள், அதனால தான் நான் உன்னை அவ்வளோக்கா பார்த்துக்காம விட்டுட்டேன், நீயே புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ இந்த அளவுக்கு போவேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சாம் சொல்லிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹஸ்பண்ட் சொன்ன எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தங்கச்சி எனக்கு இருக்கிறாங்க, அதனால தான் நான் சூசைட் பண்ண போனேன், நீ தான் என்னை காப்பாற்றிருக்கீங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சீன் கட் ஆன உடனே இந்த ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான் போல. ஸோ வந்த உடனே ஹீரோவோட மடியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் படுத்திருக்காங்க. ஸோ கதைப்படி சொல்ல போனால் ஹீரோயின் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் மடியில் ஹீரோயின் படுத்திருக்காங்க. அதை பார்த்து அந்த சாம் பையன் என்ன பண்ணுறான்னா செமையாக பொசசிவ் ஆயிடுது. ஏன்னா அவனோட ஒய்ஃபு இன்னொருத்தவங்களோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தா எந்த ஒரு புருஷனுக்கு தான் கோவம் வராது. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா லிட்டலாக வாக்குவாதம் ஆயிடுது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போயிடுறாரு. ஹீரோ இருந்துட்டு இவங்களுக்கு நடுவில் நம்ம ஏன் பிரச்சனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் இருக்குது. அந்த போஸ்டரில் ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் வருது, ஞாபகம்லாம் வரும்ல, அந்த மாதிரி வருது. ஸோ திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, இந்த லேக்குக்கு நான் ஆல்ரெடி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லேக் ரொம்ப சேஃபான இடம், அங்கே யாரும் வரமாட்டாங்க, பேசாம நம்ம அங்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் கிளம்ப போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாமும் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் இவங்க கிட்ட தனியாக விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. எந்த ஒரு புருஷனாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயின் இருந்துட்டு நீங்க வர வேணாம், இங்கிருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த சாம் புருஷன் பார்த்தீங்கன்னா செம்மையா காண்டாயி அவன் வெளியே கோச்சிட்டு போயிடுறான். ஸோ இவங்க இங்கிருந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சாம் வந்து என்ன பண்றான்னா, காய்ஸ் எனக்கு வர வழி தெரியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி கேட்கறான். பார்த்தா என்ன பண்ணிருக்கான்னா போயிட்டு போலீஸ்காரங்கள்கிட்ட போட்டு விட்டுருக்கான். ஸோ போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்ணும்போது ஆனால் முடியல, 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த புருஷங்கார சாம் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றான்னா, காய்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் தனித்தனியாக பிரிச்சு அரெஸ்ட் பண்ணிடாதீங்க, ஒட்டுக்கா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் போடா அப்படிங்கிற மாதிரி அந்த சாம் ஹஸ்பண்டையும் இவங்களுக்கு உடந்தையா இருந்தேன்னு சொல்லிட்டு அவனையும் வண்டியில் எடுத்து போட்டுறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுறாங்க. ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லா போலீஸும் பொத்துன்னு கீழே விழுந்து சாகுறாங்க. ஸோ ஹீரோவால் தாங்கவே முடியல. ஏன்னா இவரால் மறுபடியும்
நிறைய பேர் இறந்துட்டாங்களே, ஸோ ரொம்ப நல்ல மனசு போல ஹீரோக்கு, அதனால உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அழுகிறதுக்குலாம் நேரம் இல்லை, சரிவா சீக்கிரம் இங்கிருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ ஹீரோவும் கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியை கூப்பிடுறாங்க. சாமி இருந்துட்டு என்ன சொல்றான்னா, என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாமட்ட இப்படி நடக்கும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க யாராவது ஒருத்தர் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதனால நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு சாமி இங்க இருக்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோவும் ஹீரோயின் மட்டும்தான் இப்போ அந்த லேக் ஹவுஸுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே போறதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அங்கே நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வானத்துல இந்த வித்தியாசமான மின்னல் அடிச்சிருக்கு, இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இவங்க ஆக்சிடென்ட் ஆன இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மின்னல் அடிச்சிருக்கோ, ஒருவேளை இதனால தான் நமக்கு பவர்ஸ் கிடைச்சிருக்குமோ, நம்ம இவங்க நாசா கிட்ட சொன்னா நம்மளை கியூர் பண்ண இவங்க ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் பொறுமையாயிரு, அவங்க நம்ம மேலே நிறைய ரிசர்ச் பண்ண கூட சான்சஸ் இருக்கு, முதல்ல சாம் கிட்ட வெளியே என்ன நிலவரம்னு கேட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த லேக் ஹவுஸ்க்கு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கிளம்பணுன்னு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரக் இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த லேக் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி இது லேக்குக்கு பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் குளிராக இருக்கும், அங்கே இருக்கிற விறகுகள்லாம் எடுத்து பற்ற வச்சுக்கோ, நான் கொஞ்சம் அந்த லேக் வரைக்கும் போயிட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ போயிடுறாரு. ஸோ இங்கே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த விறகுகள்லாம் எடுத்து பற்ற வச்சுட்டு இருக்கும்போது அந்த விறகு சிமினி மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரி கிடைக்குது. ஸோ அதை எடுத்துட்டு இங்கே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே ஹீரோ இந்த லேக்குக்கு வந்து அந்த போட்டில் படுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரா, இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த டைரி எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே காட்டுறாங்க, ரெண்டு பேருக்குமே ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்தோன்னா பயங்கரமாக ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லிக்கிறேன். இந்த படம் பார்க்கும்போது நான் இந்த ட்விஸ்ட்டை நான் கன்ஃபார்மாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, பங்கமாக இருந்தது. ஸோ இப்போ நான் என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்திருப்போம்ல, அவன் பார்த்தா சொல்லப்போனால் அவன் ஹீரோவே கிடையாது, அவன் தான் படத்தோட மெயின் வில்லனு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைரி எடுத்து பார்த்துருப்பாங்களே, அந்த டைரி எடுத்து பார்த்தா இந்த ஊரில் தொலைஞ்சு போன ஒவ்வொரு பொண்ணுகளோட மிஸ்ஸிங் போஸ்டரையும் எடுத்து அந்த ஹீரோவாக இருந்த வில்லன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஒட்டி வச்சிருந்திருக்கான். அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஒரு கவிதை மாதிரி எழுதி வச்சிருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சி ஃபோட்டோ இருக்குது. ஸோ அவங்க தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவாக இருந்த வில்லன் தான் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்கான். சொல்லப்போனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கொலைகாரன். ஸோ இந்த டைரியை பார்த்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோவாக இருந்த வில்லன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஆஹா நம்ம பாஸ்ட்ல அதாவது நம்ம ஒரு கொலைகாரனாக இருந்திருக்கு மேடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருந்திருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன் எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை சுடலான்னு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல போனால் ஒன்றுமே புரிஞ்சிருக்காதுல, திடீர்னு ட்விஸ்ட் ரிவீல் ஆயிருக்கும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்குமே ஒன்றுமே புரியாமல் தான் இருந்தது. சரி படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த பங்கமான ட்விஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, சரி இந்த படத்தை நம்ம பேசி ஆகணும்னு சொல்லி பேசி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் சொல்கிற கரெக்டாக புரியும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்டார்டிங் சீன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கொலைகார சைக்கோவாக இருந்திருக்கிறான். இந்த ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணி இந்த மாதிரி கவிதை எழுதுறது, அப்புறம் அவங்களோட மிஸ்ஸிங் போஸ்டரை வச்சுட்டு ரசித்து பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ அதே மாதிரி தான் ஹீரோயினோட தங்கச்சியை கொலை பண்ணி இது பண்ணியிருந்திருக்கான். ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவோ தங்கச்சியோ அவங்களே காணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் ஒன்றுமே முடியாதனால கடைசியாக அந்த பிரிட்ஜு கிட்ட வந்து அவங்களும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சமயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வில்லனாக இருந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே வந்து ஹீரோயினை நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க போல, உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சூசைட் பண்ண போன ஹீரோயினை காப்பாற்றிருக்கான். எதுக்கு? இவன் கொல்றதுக்கு. தங்கச்சியும் கொண்டுட்டா, இப்போ அக்காவையும் கொல்ல போகிறா. ஒரே சமயத்தில் 2 லட்டு கிடைச்ச மாதிரி இப்போ அக்காவே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கிருந்து நான் தப்பிச்சு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, நீ இங்கிருந்து தப்பிச்சு போனேன்னா உன் தங்கச்சிக்கு என்னாச்சு, உன் தங்கச்சி எங்கே இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். ஆனால் இவன் ஆல்ரெடி கொலை பண்ணியிருந்திருக்கான். ஸோ அந்த சமயம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வானத்தில் இடிச்ச இடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கிற இடத்துல வந்து விழுந்திருக்கும் ஒரு சர்க்கிள் ஷேப்பில். ஸோ அந்த சர்க்கிள் ஷேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடி விழுந்து ஒரு பெரிய ஸ்பியர் மாதிரி உருவாயிருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு பவர் கிடைச்சிருந்திருக்கும். ஆனால் அந்த மின்னலோட ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால 2 பேருக்குமே பழசெல்லாம் மறந்து போயிருக்கும். இவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு அவங்களோட பழைய மெமரியில ரீகெயின் பண்ணிட்டு வரும்போது தான் இப்போ முழுசாக இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹீரோ வந்து ஒரு கொலைகாரனாக இருந்திருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை அவங்க தங்கச்சியை தேடி வந்திருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இவங்களுக்கு பவர் கிடைச்சிருக்கிறது எல்லாமே இப்போதான் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவை ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி ரொம்ப நல்ல மாதிரி நடந்துக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுது. ஆனால் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இப்படி ஒரு சைக்கோ கொலைகாரனாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு அவனுக்கு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை கன் பாயிண்ட்ல வச்சுட்டு நட ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு 3 பேர் ட்ரக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒருத்தவங்க யாரோ ட்ரக்கில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுல.
ஸோ அது இவங்க இந்த சைக்கோ கேங் தான் போல. படம் ஃபுல்லாக ஒரு சைக்கோவாக காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தான் சைக்கோ கொலைகாரனாக இருந்திருப்பான். மெமரி லாஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்லவனா மாறிட்டான். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டே இருக்கான். ஸோ இவன் தப்பிச்சு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ கேங் என்ன பண்ணிடுறாங்கன்னா சுற்றுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டக்குனு ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா பின்னாடி போயிடுறான்னா ரேடியஸை தாண்டி. அதனால முன்னாடி இருந்து 2 பேர் செத்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின்ட்ட இருந்த ஒருத்தன் மட்டும் உயிரோடு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் பக்கத்தில் இருந்தால் யாரும் சாக மாட்டாங்களே, அதனால அவன் மட்டும் உயிரோடு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா அவன் என்ன பண்ணிடுறான் சுட்டுறான். அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு போயிடறான். ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிட்டு வேகமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, நான் பாஸ்ட்ல எவ்வளோ பெரிய கொலைகாரனாக இருந்திருக்கிறேன், அதுக்கு எனக்கு பெரிய தண்டனை கிடைக்கணும், ஆனால் அந்த தண்டனை அனுபவிக்காமல் இருக்கேன், இப்போ இந்த தண்டனை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தப்பிச்சு போயிருப்பான்ல அவன்கிட்ட இருக்கிற கன்னை இவர் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இப்போ அந்த கன்னை எடுத்து தலையில் வச்சு டப்புன்னு ஷூட் பண்ணி இப்போ அவர் இறந்து போயிடறாரு. ஸோ நான் கூட மூவி பார்க்கும்போது மறுபடியும் சைக்கோவாக தான் மாறுவான், சாக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஸோ இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த பவர் கிடைச்சிருக்கிற விதம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நிறைய பேர்த்த கொலை பண்ணுற சைக்கோக்கள் இருக்குது, கொலை பண்ணுற மாதிரியே பவர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கிற மனுஷங்க, அதாவது நம்ம ஹீரோயின் மாதிரி ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவரை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமான பவர். ஸோ இது கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் வித்தியாசமான ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது. அதனால தான் இந்த மூவியை நான் எடுத்து பேசினேன். ஸோ இந்த மூவி நான் பேசின விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, கதை புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா மூவிஸ் நான் உங்களுக்காக நம்ம சேனலில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.